வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, அம்மா வந்து முக்கால்வாசி மேலே 90% எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. நான் வந்து ஒரு 10% தான் செய்வேன். அந்த 10% செய்கிறதுக்குள்ளே பாப்பா என்னை படுத்தி எடுத்துருவா. அவளை தூக்கி உட்கார வச்சு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சிருச்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அப்பையும் அம்மா வேணும் பக்கத்தில். நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் கண் பார்வையிலே. ஏன்னா வேலைக்கு போயிடுவேன்ல விட்டுட்டு. அதனால் நான் கிளம்பிட்டு ஒரு ரவுண்டு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போனால் தான் அவளுக்கு வந்து அழுக மாட்டாள், இல்லைன்னா கத்தி எடுத்துருவா. ஸோ அன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் ஆஃபீஸ் போனேன். அதாவது இப்போ நகை விற்கிற விலையில் வந்து 2 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு தாட்டுன்னு தான் நான் நினைப்பேன். நகை ஏறினா ஏறிட்டு போகுது. இப்போ நான் வந்து நகை சேர்க்கணுங்கிறது வந்து என்னோடய மைண்ட் செட்டில் கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அவளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நல்லா வருதோ அதில் வந்து நான் அவளுக்கு வந்து சேர்த்து விட்டு அவளை வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து பெரியவளை பொறுத்த வரைக்கும் சிலம்பம் நல்லா பண்ணிகிட்ருக்கா. அவளை வந்து இப்போ பெரியவ வந்து இன்னும் ஏஜ் வந்து சரியாக அவளுக்கு புரிப்படாதனால 6 வயசு தான் ஆகுது அவளுக்கு. ஸோ அவள் வந்து இப்போ சிலம்பமில் சேர்த்து விட்டா போகிறா, ஸ்கேட்டிங்கில் சேர்த்து விட்டாலும் போகிறா, அப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸில் சேர்த்து விட்டாலும் போகிறா. ஸோ அவளுக்குன்னு வந்து இதில் போகிறேம்மா இதில் போகலன்னு சொல்ல தெரியல அவளுக்கு. அவள் எல்லாத்துலேயும் ஆர்வமாக போகிறா. ஒரு சர்ச்சு கிளப்புனா கூட ஆர்வமாக போயிடுவா. அங்கே கேட்டிசம் கிளாஸ்க்கு போகணுன்னா கூட ஆர்வமாக போயிடுவா. ஸோ அவளுக்கு வந்து அவளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவளுக்கு நான் ஏஜ் வரலன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அவளுக்கு ஏஜ்னு ஒன்று வந்துட்டால் அவளுக்கு இது போகிறேம்மா அப்படின்னு சொல்லிடுவா. என்னையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு அதுங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் நான் 2 பாப்பாவுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு அவங்க லைஃப்பை தானாக மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வந்து பிள்ளைங்களை நம்பக்கூடாதான்ட்டு. நம்ம வந்து நம்ம லைஃப்பை அவங்க ஒரு லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒதுங்கி தனியாக வந்துடணும். ஸோ நம்ம ஜாலியாக அப்போ இருப்போம். இப்போ தான் நம்ம ஜாலியாக இருந்தது கிடையாது. ஸோ பிள்ளைங்களுக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாலியாக இருப்போம். இருக்க வேண்டிய வயசில் தான் பரவாயில்ல, இருந்தால் என்ன, ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் நம்ம அவங்கள வந்து ஒரு போக்கில் விட்டுருவோம். நீங்கள் அவளை வந்து கைக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். அவங்க போக்கில் போயிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து எதுவும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்குது, அவங்க வந்து அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து எதுவுமே பண்ண வேணாம். அவங்க நம்மள்கிட்ட வந்து சஜஷன் கேட்டால் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னோடய மைண்ட் தாட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்க 2 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டியே அப்படின்னு கேட்கும்போதுல எனக்கு இதுதான் ஓடுது. நான் பார்த்துக்கிறேன், 2 பொம்பளை பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சுக்குவாங்க. ஸோ ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். இதுக்குன்னு நான் எதுவுமே செய்ய மாட்டேன்லாம் சொல்லலை. என்னால் முடியும், என்ன எவ்வளோ முடியுமோ அதை செய்வேன். ஏன்னா வந்து நம்மளுக்குன்னு வந்து நம்ம பிள்ளைங்களுக்குன்னு செய்யணுன்ற ஆசை இருக்கும்ல, அது வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். பட் ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துருவேன். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதை வயிறு எறிகிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பொருளை வந்து எனக்கு நீடிக்காது. ஒன்று அடகு கடைக்கு போயிடும், இல்லைனா அது வந்து போடவே மாட்டேன். அடகு கடையிலே இருக்கும், பத்திரமா தான் இருக்கும். பட் ஆனால் அடகு கடையிலே இருக்கும், பேங்க்லேயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது ஏன் அப்படி வயிறு எறிகிறீங்க? நீங்களும் வாங்கி போடுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து வயிறு எறியக்கூடாது. ஆனால் அவங்க மட்டும் எரிஞ்சுக்குவாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம போடுறது 1 கிராம் 2 கிராமாக தான் இருக்கும். ஏன்னா 1 பவுன் 2 பவுனாக நம்ம வாங்கி போடுவோம். 1 கிராம் 2 கிராமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதே வந்து அவங்க வந்து பர்றா அப்படின்ட்டுருவாங்க. இது யார் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என் லைஃப்பில் நடந்திருக்கு. அது மாதிரி வயிறெரிச்சல் பட்டாங்க அப்படின்னா நான் என்னோடய பொருள் வந்து ஒன்று பேங்க்கு போயிடும். இதுதான் நடக்கும். ஸோ அதெல்லாம் போடுறதுக்காண்டியே யோசித்து தான் அதுக்கப்புறம் போடுவேன். யாரும் தெரியாத மாதிரி தான் போடுவேன். ஸோ இப்படி தான் என் லைஃப் ஓடிகிட்ருக்கு. அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறையா நடந்திருக்கு. ஸோ உங்களுக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து மார்னிங் ரொட்டீன் விலாக்லாம் எடுத்து போடலான் இருக்கேன். ஸோ வியூஸ்லாம் கம்மியாக தான் வருது, பார்ப்போம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.